அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றமான அற்புதமான நிகழ்வுகள் ஏற்பட போகுது. இந்த நவ கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் செழிப்பு எவ்வாறு சூழ்நிலைகளை உண்டாக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி குரு பகவான் இல்லையா, உங்களுடைய ராசி அதிபதி. அதே சமயம் 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதியும் வரக்கூடிய ஒரு குரு பகவான் இல்லையா. அதனால் நீங்கள் ஒழுக்கம், நேர்மை, தான தர்மம் இது எல்லாமே யோசிக்காமல் செய்யக்கூடிய ராசி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். எப்போவுமே நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நமக்கு மட்டும் இது கிடைச்சா போதும், நம்மளுடைய சந்தோஷத்துக்கு மட்டும்தான் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. கூட பிறந்தவங்களாக இருந்தால் கொடுத்து தான் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நண்பர்கள் உங்களோட இருந்துட்டால் அவங்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினச்சி வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதே சமயத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்தால் கூட கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் அவங்களுடைய சந்தோஷம்தான் நம்மளுடைய சந்தோஷம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பீங்க, ரொம்ப உண்மையாக இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா குழந்த மாதிரி நடந்துக்குவீங்க, கள்ளங்கவடம் இல்லாமல் வளர்ந்துக்குவீங்கன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு தாய்மையான உள்ளம் கொண்ட ராசி இந்த தனுசு ராசிக்காரர். ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய பிறப்பு அடிப்படையில் இருந்தாலும் இந்த கிரக பெயர்ச்சிகள் நமக்கு சமீப காலமாக இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது இல்லைங்களா, அர்த்தாஷ்டம சனி, மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க, மாற்றம் இல்லை. நாம் மற்றவங்களுக்கு நல்லது நினச்சாலும் ஆனால் நமக்கு என்னவோ கொஞ்சம் நெருக்கடிகளை தான் கொடுத்துட்டு இருந்தது. அது குடும்ப சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்களும் உண்டாயிருக்கும். அது 3ஆம் இடத்துல ராகு வேற சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தது. அப்போது மனசில் எப்படின்னு தெரியுங்களா, அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு இருந்திருப்பீங்க, போனோம்னா எந்த வேலைக்கு போனோம்னா அந்த வேலை செய்ய முடியல. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு வேண்டி போனீங்கன்னு வச்சிங்களேன், ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுக்கு சில கிரக பயிற்சிகள் காரணமாக இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நவ கிரகங்கள் பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு வாய்ப்புகளாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இயல்பாகவே 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் இந்த மாதம் ஆரம்பமே 4ஆம் தேதியே 3ஆம் இடத்துக்கு போயிடுறாருங்க. 3ஆம் இடத்துக்கு போகும்போது முயற்சி ஸ்தானம் இல்லையா, அப்போது குரு அந்த 3ஆம் இடத்தை பார்க்குது. இது அற்புதம். அப்போது தொழில், குடும்பம் இது நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சங்கடங்கள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பெருசாக போகமாக வெடிச்சிருந்தாலும் அதையே அப்படியே சிறு பிரச்சனையாக மாறக்கூடிய நேரம் இந்த பிப்ரவரி மாதம். சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரன் பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன், அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியது சுக்கிர பகவான். அது 2ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 6ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போது இந்த லாபம், உழைப்பு இதை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகளால் நீங்கள் ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அல்லது வெளிநாட்டில் இருந்து நமக்கு தொழில் செய்தும் சிறப்பில்லை அப்படிங்கிற சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும். அப்படின்னா உங்களுடைய மனசில் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும், அது சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த பிப்ரவரி 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அமோகமாக ஏற்பட போகுது. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா சூரியன் உங்களுக்கு உங்களுடைய தனுசு ராசிக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான். பாக்கியங்கிறது என்னங்க, ஒருத்தருக்கு நமக்கு நினச்சது சந்தோஷமாக இந்த பிறவியில் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கணும். சரிங்களா. அது தாய் தகப்பன் ஸ்தானம்னு சொல்லுவோம், 9ஆம் இடம். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய அமைப்பிலையும் அந்த 9ஆம் இடம் ஏற்பட்டுரும். ஆனால் அந்த பாக்யாதிபதி சூரியன்
2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ராகுவோடு போகும்போது கிராணம்ங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த குருங்கிறத பார்த்து அந்த முயற்சினால் வெற்றி அடைவீங்க, சாதகமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது பயணத்தால் முயற்சியால் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்கிறது தான் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த சூரிய பகவானுடைய ஆதிக்க பலன்கள். இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி புத்திரஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அந்த செவ்வாய் உச்சத்தில் இருந்து அதாவது 23ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால இந்த 23ஆம் தேதிக்குள்ளேயே கண்டிப்பாக தனம் பேச்சு எதுவும் கம்பீரமான வார்த்தை நீங்கள் நினைச்சக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே பணவரவில் இருந்து தனவர வரைக்கும் குடும்ப சூழ்நிலைகள் வரைக்கும் நம்ம சாதகமான சில வாய்ப்புகளை கண்டிப்பாக நம்ம உருவாக்கி வைக்குவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான முறையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலம் உண்டாக்கும் இந்த செவ்வாயுடைய ஆதிக்கம். 23ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதாவது உங்களுக்கு அதுவும் ஒரு சாதகமாக தான் இருக்குமே தவிர பாதகத்தை ஏற்படுத்தாது. இருந்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். எதுவுமே கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து பயணத்தில் வண்டி வாகனம் போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நன்மையை கொடுக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கைகூடி வரும். திருமணம் இது வரைக்கும் தடையாகிட்டே இருக்குது, எதுவும் பண்ண முடியல அப்படின்னு தள்ளி போன விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நல்ல நற்செய்திகள் சேரும். அடுத்தது பார்த்தோம்னா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஒரு நன்மையான விஷயங்கள், ஒரு நட்பு வட்டாரங்கள், ஒரு பழக்க வழக்கங்கள், இதன் மூலியத்தில் ஆதாயம்ங்கிறது எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல, நல்லா இருந்த நட்பு பிரிஞ்சு போச்சு, வம்பு வழக்க ஆகி போச்சு, மன உளைச்சலாக இருக்குது, மன கஷ்டங்களாக ஏற்படுத்திட்டாங்க, நல்லா நெருங்கி இருந்த ஒரு நட்பு கூட இன்றைக்கி நம்ம பகையாகுது, வெறுப்பாகுது, காரணமே இல்லாமல் விலகி போகுதுங்கிற சில பிரச்சனைகள் இருந்து உங்களை உணரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாக்கும். அதனால் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விட்டு போன ஒரு கெட்டு போன நட்பை கூட அது வளர்ச்சியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்குங்கிறது இந்த பிப்ரவரி மாதம் ஒரு சூழ்நிலை கிரக பயிற்சிகள் இருக்க போகுதுங்க. இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஆச்சுங்களா, சனி பகவானால் அர்த்த அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனம் போக்குவரத்து இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்களை நம்பி இறங்கக்கூடிய சில விஷயங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இருந்து யோசித்து முடிவு எடுக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையில் போடுறது இதில் எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி வீடு கட்டுறது, பிரயாணங்கள் போகிறது, அடுத்தது பார்த்தோம்னா இடம் கிரயம் பண்ணுறது, பழைய வீடு ஆல்ட்ரு பண்ணுறது, புதிய வீடு கட்டலாமல் முயற்சி எடுக்கிறது, புதிய வீடு வாங்கிறது, அதுக்கு உண்டான லோன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னால் செய்ய முடியலனாலும் இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லாவும் இருக்கும். செய்தும் முழுமையாக செய்து முடிப்பீங்க. அந்த செய்து முடிக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கும் தேவையான ஒரு மன நிம்மதிகள் கொடுக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம், வளர்ச்சிகள் அதாவது எல்லாமே சேர்ந்து சௌபாகியமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுதுங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய இந்த சமயம் எதையும் நம்பி யோசிக்காமல் யோசித்து முடிவெடுங்க. யோசிக்காமல்னா யோசித்து அது அதுக்கு பிறகு யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம செய்யுங்கிற காரியத்தை செய்து முடிக்கலாம், சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் கோட்சார் அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா ஜனன ஜாதகம் தான் லக்னம், நம்ம தசா புத்தி என்ன பாதகாதிபதியோ யோகாதிபதி திசைகள் நடக்குதாங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகத்தினுடைய முழுமையான பலன்களை தான் நம்மளுடைய அதாவது நடக்கக்கூடிய காலகட்டத்தை நிர்ணயம் செய்ய முடியுங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்தால், அதாவது நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்பினால் கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய நேரம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக ஆன்லைன் மூலிமா கூட உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகளாக எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்களை சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு நம்பிக்கையோட முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்ச்சி வளர்ச்சியாகும், அமோகமான சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு மூலமாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.